டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். முக்கிய செய்தி: புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடிகை கஸ்தூரி பிணை கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கைது செய்யப்பட்ட கஸ்தூரி எழும்பூர் 5வது நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நேற்று சிறையில் அடைக்கப்பட்டார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாமுவேல் எபினேசர், தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்ததனால் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டு நேற்று புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் அவர் தற்போது ஜாமீன் கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், நடிகை கஸ்தூரி தெலுங்கு மக்களை இழிவாக பேசிய வழக்கில் நேற்று தினம் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவர் ஜாமீன் கேட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் தற்போது மனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்து மக்களை இழிவாக பேசிய வழக்கில் தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை நேற்று சென்னை எழும்பூரை சேர்ந்த தனிப்படை காவல்துறையினர் ஹைதராபாத்தில் அவரை கைது செய்து தமிழகம் அழைத்து வந்தனர். இந்நிலையில் நேற்று அவர் அதாவது வருகின்ற 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது நடிகை கஸ்தூரி அதாவது ஜாமீன் கேட்டு தற்பொழுது எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.